வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி பூசணிக்காயில் வித்தியாசமான ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். கத்திரிக்காய் பொரித்து சட்னி செய்கிற மாதிரி பூசணிக்காயை பொரித்து அப்படி ஒரு சட்னி செய்யலாமான்னு பார்க்க போகிறேன். நீங்களும் வாங்க சேர்ந்து பார்ப்போம். இப்போ பூசணிக்காய் சீசன் என்றபடியாக பூசணிக்காயிலேயே கண்டினியூ பண்ணுவோம். பூசணிக்காயை இப்படி மெல்லிய துண்டாக வெட்டி எடுத்து வச்சுக்கேன். ஒரு 1/2 கிலோ பூசணிக்காய் வரும். மெல்லிய துண்டாக எடுத்துட்டு அதை நாங்கள் கத்திரிக்காய் வெட்டுற மாதிரி இப்படி சின்ன சின்ன துண்டாக வெட்டுறோம். இப்படி இந்த ஸ்லைஸாக நாங்கள் எல்லா பூசணிக்காய் துண்டையும் நாங்கள் வெட்டி எடுப்போம். இப்படி துண்டுகளாக வெட்டிட்டிங்கன்னா சரியா 1/4 கிலோ பூசணிக்காயை எடுத்து இப்படி குட்டி குட்டி துண்டுகளாக நீளமாக வெட்டிட்டு நாங்கள் அதுக்குள்ள ஒரு 1/4 தேக்கரண்டி உப்பு கலந்து பிரட்டி விடுவோம். எல்லாம் பிரட்டின இந்த பூசணிக்காயை நாங்கள் இப்போ பொரிச்செடுப்போம். அது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஃப்ரையரில் கொதிக்க வச்சுருக்கேன். அது கொதிக்கும் வரைக்கும் எங்களுக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 3 பச்சை மிளகாய், 3 உள்ளி, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை ரொம்ப தேவை. நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஆயத்தப்படுத்துவோம். பச்சை மிளகாயை இப்படி குட்டி குட்டி துண்டாக நாங்கள் வெட்டி எடுப்போம். 4 உள்ளி எடுத்து இப்படி குட்டி குட்டி துண்டாக 4 உள்ளியையும் நாங்கள் இப்படி வெட்டி எடுத்து அதையும் ஒரு பக்கத்தில் வெட்டின உள்ளியை நாங்கள் ஒரு பக்கத்தில் இப்படி வைப்போம். வெங்காயத்தை இப்படி மெல்லிசாக சின்ன சின்ன துண்டுகளாக நாங்கள் இப்படி வெட்டி எடுத்து வைப்போம். அந்த ஒரு வெங்காயம், முழு வெங்காயத்தை பூசணிக்காய் துண்டு எப்படி வெட்டினோமோ அதே அளவு நீளமாக இந்த வெங்காயத்தையும் இப்படி வெட்டி எடுப்போம். வெங்காயம் வெட்டியாச்சுது. ஃப்ரையருக்குள்ள எண்ணெய் கொதிச்சிட்டுது. நாங்கள் இப்போ இந்த ஃப்ரையருக்குள்ள இந்த வெட்டி வைக்கிற பூசணிக்காயை பொரிச்செடுப்போம். 1/4 கிலோ பூசணிக்காய் வரும். அவ்வளோ ஒரு ஏரியா பொரிக்கக்கூடிய மாதிரி எண்ணெய் இருக்குது ஃப்ரையரில். நாங்கள் அவ்வளோத்தையும் நல்ல வடிவாக பொரித்து எடுப்போம். இந்த பூசணிக்காய் பொரிக்கிறது எடுத்து எண்ணெய் வடிய விடுவோம். இது இப்போ அடுப்பை ஓன் பண்ணி ஒரு 1.5 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் விடுவோம். எண்ணெய் விட்டு எண்ணெய் கொதிக்கட்டும். தேவையான பொருட்கள் 3 பச்சை மிளகாய் வெட்டி இருக்குது, 4 உள்ளி குட்டி குட்டியாக வெட்டி, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை குட்டி குட்டியாக வெட்டி, ரம்பை. நாங்கள் இனி என்ன செய்யணும்னு பார்ப்போம். எண்ணெய் கொதிச்சிட்டுது. நாங்கள் இப்போ வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதை போடுவோம். போட்டு நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுப்போம். வெங்காயம் வதங்கி வந்து கொண்டிருக்கிறதுல நாங்கள் வெட்டி வச்சுருக்க இந்த பச்சை மிளகாயம் சேர்த்து வதக்குவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. அதுக்கு நாங்கள் உள்ளி, நாங்கள் வெட்டி வச்சுருக்க கருவேப்பிலை, ரம்பையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். நல்லா வதக்கி போட்டேன்னு வரையில இந்த மாதிரி பூசணிக்காய் மஞ்சள் என்ன வரையாக மஞ்சள் சேர்க்க தேவையில்லை. நான் ஒரு சொட்டு மஞ்சள் பவுடர், 1/4 தேக்கரண்டி படி 2 தரம் அப்படின்னா 1 தேக்கரண்டி மிளகாய் கட்டத்தூள், இல்லாட்டி சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவும் நாங்கள் ஏற்கனவே பூசணிக்காய்க்கு உப்பு போட்டபடியாக நாங்கள் 1/4 தேக்கரண்டி உப்பு, 1/4 தேக்கரண்டி விட குறைவாக போடுறேன். தேவைப்பட்டால் பார்த்துட்டு போடுவோம். அதோட 1 தேக்கரண்டி சீனி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குவோம்.
சீனி நல்லா உருகி வந்து நல்லா உருகி வதங்கிறதுக்கு உங்களுக்கு வதக்குவோம் இல்லையா. எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு உப்பு எல்லாம் காணுமான்னு பார்க்கணும். எல்லாம் காணும். இப்போ நாங்கள் பொரிச்சு வச்சுருக்கிற எண்ணெய் எடுத்துக்கிறதுக்காண்டி பேப்பர் டவரில் போட்டுருக்கோம். அந்த பூசணிக்காயும் இதுக்குள்ள சேர்த்து விடுவோம். இந்த மிளகாய் எல்லாம் உப்பு எல்லாம் சேர்கிற மாதிரி இந்த வெங்காயம் எல்லாம் இந்த மிளகாய் பூசணிக்காயில் சேர்கிற மாதிரி நல்லா பிரட்டி விடுவோம். பிரட்டி ஒரு நிமிஷம் இந்த சூட்டில் டிஷ்ஷோடு விட்டு ஒரு பிரட்டி விட்டுட்டு ஒரு நிமிஷத்தால் நாங்கள் இறக்குவோம். இப்போ நாங்கள் இதை எல்லாம் ஒரு நிமிஷம் ஆகிட்டுது. இதை நாங்கள் இப்போ இறக்கி டிஷ்ஷில் வைப்போம். இறக்கியாச்சுது. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும்.